ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ ஜாகிரஃபியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் எப்படி இருக்குது, ஸோ இயற்கை தாவரங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப சின்ன லெசன்ஸ் தான், 10 பேஜ் தான் இருக்கும் மொத்தமே, புக் பேக்கோட சேர்த்தே. ஸோ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிகே லெசன்ஸ் ஃபுல்லாமே கொடுத்து முடிச்சிருவேன். சரிங்களா? ஸோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ சயின்ஸு இந்த மீதி என்னென்ன கொடுக்கணுன்னா, சயின்ஸ் கொடுக்கணும், ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் அது கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இது போக ஜாகிரஃபி போக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெசன்ஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ இன்றைக்குள்ள நான் கொடுத்துருவேன். நாளைக்கு ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிமுகம் பாருங்கள். இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து மென்மையான பருத்தி ஆடைகளையும், குளிர்காலத்தில் வந்து கம்பளி ஆடைகளையும் அணிகிறோம். ஸோ தென்னிந்திய மக்கள் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பநிலை மாறுபடுவதே இதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குளிர்காலம் இருந்தாலும் அது வந்து நைட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்கும்ல, அதனால் வந்து நம்ம வந்து கம்பளி ஆடைகள்லாம் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த தட்பவெப்பநிலை தான் அதுக்கு வந்து காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ இங்கே தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸு ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸ். சரிங்களா? சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சமச்சீர் காலநிலையை எப்படி அழைக்கிறாங்க? பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை பார்த்திங்கன்னா அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. சரிங்களா? பிரிட்டிஷ் காலநிலை என்னென்னா அதிக வெப்பமாகவும் இருக்காது, அதிக குளிராகவும் இருக்காது. சரிங்களா? நடுநிலையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட இந்தியாவை பாதிக்கிற காலநிலைகள் என்னென்னு பார்க்கலாமா? அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் போன்றவை பார்த்திங்கன்னா இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள்னு சொல்கிறாங்க. என்னென்ன இந்தியாவை பாதிக்கும் காலநிலைகள்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? என்னதுன்னா அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். ஸோ இதுதான் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள். சரிங்களா? ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள், அச்சங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட அச்சம் பாருங்கள், 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரை அமைந்துள்ளது. சரிங்களா? ஸோ இந்தியாவோட அச்சம் வந்து கொடுத்துருக்காங்க. 23 டிகிரி 30 வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சம பாகங்களாக வந்து இது வந்து பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னது, இந்தியா வந்து எத்தனை 23 டிகிரி 30 வட அச்சமான கடகரேகை நாட்டை 2 பாகமாக பிரிக்குது. சரிங்களா? அதுவும் சரிபங்காக சமமாக பிரிக்குது. சரிங்களா? ஸோ கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. சரிங்களா? ஸோ என்னது, கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் வந்து நிலவுகிறது. ஸோ எந்தது, கடகரேகைக்கு தெற்கே. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், கடகரேகைக்கு வடக்கே பார்த்திங்கன்னா மிதவெப்ப நிலை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னது, தெற்கே பார்த்திங்கன்னா அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுது. என்னது, தெற்குனா என்னது, நம்ம தான். சரியா? கடகரேகைக்கு இந்தியாவுக்கு தெற்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கும், வடக்க பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உயரம். ஸோ புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனைன்னு பாருங்கள், 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து குறையுது. சரிங்களா? ஸோ எத்தனை டிகிரி, 6.5 டிகிரி செல்சியஸ், ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு என்னென்னா வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். சரிங்களா?
ஸோ சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குளிராக தான் இருக்கும். ஸோ உதகை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் இதர மலை வாழிடங்கள் மற்றும் இமயமலையில் அமைந்துள்ள முசோரி, சிம்லா போன்ற பகுதிகளில் சமவெளிகளை விட மிகவும் குளிராக தான் இங்கே வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சிம்லா, முசோரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி பனிமலையாக பொழியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப சின்ன பாடம் தான், பாயிண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரமே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ உங்களால் சுவாசித்து விட்றேன் பாருங்கள். ஸோ கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு பாருங்கள். இந்தியாவின் பெரும் பகுதி, குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலில் இருந்து வெகு தொலைவில் இல்லை. என்னது? தீபகற்ப இந்தியா கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்பகுதியில் குளிர்காலம் குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரற்ற வெப்பநிலையை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒன் வேல்ஸ் வந்து வாசித்துக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ கடல்களின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன. இங்கு கோடையில் கடும் வெப்பமும் மற்றும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுது. ஸோ அடுத்து பாருங்கள், கொச்சி கடற்கரை பகுதியில் கொச்சி வந்து எங்கன்னா கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு. ஸோ இதனோட வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மிகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. கொச்சி கடற்கரை பகுதியில் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு. இதன் வருடாந்திர சராசரி வெப்பம் பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ மாறாக கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புது டில்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உள்ளது. புது டில்லியின் வருடாந்திர சராசரி வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எந்த ஊர் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொச்சி 30 டிகிரி செல்சியஸ், புது டில்லி 40 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் வருடாந்திர வெப்பம், சராசரி வெப்பம்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கடற்கரை பகுதியில் காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை வந்து அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. இதனால் கடற்கரைக்கு பார்த்திங்கன்னா அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு எவ்வளோ 119 சென்டிமீட்டராகவும், உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகானீரில் எவ்வளோன்னு பாருங்கள், அதாவது ராஜஸ்தானில் எவ்வளோன்னு பாருங்கள் 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவே பதிவாகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொல்கத்தாவில் எவ்வளோ 119 சென்டிமீட்டர், ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பருவகால காற்று. ஸோ இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவகால காற்று தான். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எதுனா பருவகால காற்றாகும். இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகள்னு சொல்கிறாங்க. இவை வந்து பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளாகும். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டின் கணிசமான காலத்தில் பருவ காற்றுகளின் தாக்கத்திற்கு வந்து இது உள்ளாகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சூரியனின் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற போதிலும் கோடை காலம் மே மாத இறுதியில் வந்து முடிவடைகிறது. ஸோ இந்தியாவில் உள்ள சூரியனோட செங்குத்து கதிர்கள் எந்த மாதத்தில் விழுகுதா? ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற போதிலும் கோடை காலம் மே மாத இறுதியில் வந்து முடிவடையுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜூன்லேருந்து மே வரைக்கும் சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுகிறனால அந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை வரப்போகிறது. ஸோ இதேபோல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கிறது. ஸோ வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கிறது. வானிலைனா என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். அதாவது வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வானிலைன்றது வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கிறதுக்கு பேர் தான் வானிலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காலநிலைன்றது என்னதுன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது எப்படின்னா ஒரு 30 to 35 ஆண்டு அந்த சராசரி வானிலையை குறிப்பதாகும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, பொருந்தாதில் கூட கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா?
ஸோ அடுத்து பாருங்கள் நிலத்தோற்றம் பாருங்கள். நிலத்தோற்றமில் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மழையளவை பெருமளவில் வந்து இது வந்து பாதிக்குது. ஸோ இமயமலை பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வந்து இது வந்து வைத்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதனால் குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை வந்து இது வந்து பெறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்பருவத்தில் பாருங்கள் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் பார்த்திங்கன்னா 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும், மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூர் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும் பெறுகின்றன. ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளன்னு சொல்லி போட்டு மங்களூர்னு போட்டு ஹைஃபன் போட்டு 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ப்ராக்கெட்டில் மழைப்பொழிவு சரிங்களா. அடுத்து பெங்களூருன்னு போட்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் சரிங்களா. அதனால் வந்து தொடர்ந்து படிச்சிருங்க சரிங்களா. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க. இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஜெட் காற்றோட்டங்கள். ஸோ வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகளுக்கு தான் என்ன பேருனா ஜெட் காற்றுகள்னு பேர் சரிங்களா. என்னது வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் ஸோ வேகமாக நகரும் காற்றுகள் சரிங்களா. குறுகிய பகுதிகளில் கூட வேகமாக நகரும் அந்த மாதிரி காற்றுக்கு பேர் தான் என்னதுன்னா ஜெட் காற்றுகள்னு சொல்கிறோம் சரிங்களா. ஜெட் காற்றுகள். ஸோ ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகின்றன. ஸோ கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது பார்த்திங்கன்னா ஜெட் காற்றோட்டத்துக்குன்னு ஒரு கோட்பாடே இருக்குது சரிங்களா. அது என்னதுன்னா துணை அயன மேலை காற்றோட்டம் எங்கன்னா வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமி வரைக்கும் இது வந்து வீசுமா சரிங்களா. அந்த காற்று வந்து எங்கே இருந்துன்னா வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இது வந்து இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் எந்த பீடபூமின்னு வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ கீழே ஜெட் காற்றோட்டங்கள் பார்த்திங்கன்னா தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வந்து என்னதுன்னா வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை வந்து இது உருவாகும். ஸோ வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்கும் காற்று எதுன்னு சொல்லி கேட்கலாம் ஜெட் காற்றோட்டம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பருவக்காற்று ரொம்ப 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 முக்கியமான லைன் சரிங்களா. மான்சூன் என்ற சொல் எதிலிருந்து எடுத்திருக்காங்க. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து இது வந்து பெறப்பட்டிருக்கு சரிங்களா. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவகாலம் சரிங்களா. ஸோ பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபு கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு வந்து இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இக்காற்று பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வந்து வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது. ஸோ கோடை காலத்தில் ஹைஃபன் போட்டு தென்மேற்கு திசையிலிருந்து அதாவது வடகிழக்கு நோக்கி தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்குன்னு போட்டு வடகிழக்குன்னு போட்டுக்கோங்க. குளிர்காலம்னு போட்டு வடகிழக்கு டு தென்மேற்குன்னு சொல்லி போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ ஷார்ட்டாக அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அது ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது சரிங்களா. ஸோ இருந்தாலும் ஒரு தடவை வந்து வாசித்து விட்றேன் சரிங்களா. ஸோ பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை உருவாக்கியுள்ளனர். இவற்றில் இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்ச கோடையில் சூரியனின் செங்குத்து கதிர் பார்த்திங்கன்னா கடகரையின் மீது விழுகின்றன. இதனால் அனைத்து வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயர்கின்றன. இச்சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும் பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றன. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. இது தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறது. என்னது தென்மேற்கிலிருந்து வீசுறதுனால அதுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுன்ற பேர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ குளிர் பருவத்தில் பார்த்தீங்கன்னா வளி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகின்றது. இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை தான் என்னன்னு சொல்கிறோம்னா பருவக்காற்றுன்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா.
ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப முக்கியம் சரிங்களா. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் சரிங்களா. பருவ காலங்கள். வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையில் 4 பருவங்களை வந்து அடையாளம் கொண்டுள்ளனர். ஸோ என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குளிர்காலம். குளிர்காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை சரிங்களா. கோடைக்காலம் பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே வரை சரிங்களா. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது காலம் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் எந்த மாதம், எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ குளிர்காலம்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் குளிர்காலம். இக்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக வந்து இது வந்து விழுகிறது சரிங்களா. இதனால் இந்திய பகுதி பார்த்திங்கன்னா சாய்வான சூரிய கதிர்களை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடக்கு காற்றுகள், குறைந்த ஈரப்பதம் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியன இப்பருவத்தின் பண்புகள்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மேலே இருக்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா. ஸோ இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயரழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. எனது காற்று பார்த்திங்கன்னா எங்கே இருந்துன்னா வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறதுன்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது. மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகள் பார்த்திங்கன்னா இப்பருவத்தில் மழையை பெறுகின்றனன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இக்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகின்றன. ஸோ இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதால் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எனது இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றோட்டம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இக்காற்றானது பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும் ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவையும் தருகின்றன. இம்மழை வந்து குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது இந்த மழை தான் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை பயிரிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் கோடை காலம். ஸோ இப்பருவத்தில் பார்த்திங்கன்னா சூரியனின் செங்குத்து கதிர்களை இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வெப்பநிலை பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. சூரியனின் செங்குத்து கதிர்கள் எங்கே விழுகுதுன்னா இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. அதாவது கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எங்கே விழுகுதுன்னு கேட்கலாம். இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. ஸோ அதனால தான் வெப்பநிலை பார்த்திங்கன்னா எப்படின்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகருதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது சரிங்களா. கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் பார்த்திங்கன்னா நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்பருவத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரிக்கின்றது. எனது கோடை காலத்தில் இந்தியா முழுசுமே வெப்பமாக இருக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியா உட்பகுதிகளில் தினசரி சராசரி வெப்பநிலை எப்படி இருக்குன்னா 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸாக இது வந்து பதிவாகிறது சரிங்களா. ஸோ ஏப்ரல் டு அந்த ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும் சரிங்களா. ஸோ மத்திய இந்திய நிலப்பகுதியின் பல பகுதிகளில் பகல் நேர உச்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அதாவது கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா பகல் வந்து அதிகமாக இருக்கும், நைட்டு வந்து கம்மியாக இருக்கும். குளிர்காலத்தில் நைட்டு அதிகமாக இருக்கும், பகல் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. இக்காற்றுகள் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகின்றன. ஸோ மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு இது வந்து உதவுகிறது. ஸோ என்னது மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை சரிங்களா. அந்த பேர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த பகுதி என்ன விளைவதற்கு உதவுகிறதுன்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. ஸோ ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று பார்த்திங்கன்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. என்னென்னு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று இது வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இக்காற்று பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை இது வந்து தருதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று காலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவக்காற்றுனா என்னது? அது ஒரு மழைக்காலம் சரிங்களா.
ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம், ஹெட்டிங்கை கூட கொஸ்டினாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக என்ன இருக்குதுன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பருவக்காற்று பார்த்திங்கன்னா பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் இரண்டாவது வாரத்திலும் ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுது. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் வந்து எங்கே போகுது, இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி எங்கே கொங்கண கடற்கரை பகுதி வரைக்கும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் இரண்டாவது வாரத்திலும் ஜூலை 15 பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதம் எங்கே போகுதுன்றது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று எப்படியெல்லாம் வீசுதுன்ற மாதிரி மேப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. புக்கில் நடத்துறதுக்கு மெயின் காரணமே இதுதான். ஏன்னா நம்ம வந்து மேப் வச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா. மேப்பு பார்த்தா தான் ஸோ எந்தெந்தது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போகுது அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக தெரியும். ஸோ இந்திய பெருங்கடல் எங்கே பாருங்கள், அரபிக்கடல்லேருந்து அப்படியே மேலே காற்று வீசுதுன்ற மாதிரி. ஸோ அரபிக்கடல்லேருந்து வங்காள விரிகுடாவிலிருந்தும் காற்று வந்து எப்படி தென்னிந்தியாவிலேருந்து மேலே வட இந்தியாவுக்கு போகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்னது தென்மேற்கு பருவக்காற்று. அதே இது வடகிழக்கு பருவக்காற்றை பாருங்கள். வடகிழக்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து நமக்கு தெற்கில் வீசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று எந்த திசையை நோக்கி வீசும், ஸோ தென்மேற்கு அதிலேயே தெற்குன்னு கொடுத்துருக்கனால ஸோ தெற்குலேருந்து வடக்கு போகுது, வடகிழக்கு பருவக்காற்று வடக்குலேருந்து தெற்கு வருதுன்னு சொல்லி சரிங்களா. ஸோ இந்த வடகிழக்கு பருவக்காற்றை பாருங்கள், இங்கிட்டு ஒரு சைடாக தான் வீசிருக்கும், அரபிக்கடல் வந்து லைட்டாக தான், ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வீசும் சரிங்களா. ஸோ என்னது கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதோட காற்றோட வேகம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்னது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பருவமழை வெடிப்புன்னு வந்து சொல்கிறாங்க. என்னது இப்பருவக்காற்று வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய துவக்கம் எங்கன்னா தென்னிந்தியாவில் சரிங்களா. இது வந்து பருவமழை வெடிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இக்காற்று பார்த்திங்கன்னா இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிக்கிறது. என்னது இந்தியாவோட தென்முனையை எந்த காற்று, தென்மேற்கு பருவக்காற்று சரிங்களா அடையும் பொழுது 2 கிளையாக பிரிக்குது. ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடாவிலும் வழியாகவும் வீசுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பார்த்தோம்ல, மேப்லேயே பார்த்தோம்ல, அரபிக்கடலிருந்து கொஞ்சம் வீசுது, இங்கிட்டு வங்காள விரிகுடாவிலிருந்தும் அந்த காற்று என்னது தென்மேற்கு பருவக்காற்று சரிங்களா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை வந்து தருகிறது. இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை வந்து தோற்றுவிக்கிறது. ஸோ ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி இது வந்து வீசுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவால் உள்ள மவுன்சிராம் என்னது மேகாலாவில் உள்ள மவுன்சிராமில் மிக கனமழையை இது வந்து கொடுக்குது சரிங்களா. இங்கே மவுன்சிராமில் ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ பிறகு இக்காற்று வந்து எங்கன்னா கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வீசுன்ற மாதிரி மேற்கு நோக்கி நகரும்போது மழைப்பொழிவின் அளவு வந்து குறைந்து கொண்டே சொல்லும் சரிங்களா. கிழக்கிலேருந்து மேற்கு போகும்போது மழைப்பொழிவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா, இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னா பருவக்காற்று காலத்தில் தான் கிடைக்கிது சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்தியாவோட ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு எங்கேருந்து கிடைக்குது, இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தான் கிடைக்கிது. ஸோ அடுத்து பாருங்கள், வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால்
தென்மேற்கு பருவக்காற்று வந்து பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக கொரியாலிஸ், அதாவது என்னன்னா கொரியாலிஸ் விசை. சரிங்களா? எந்த விசை? கொரியாலிஸ் விசை ரொம்ப முக்கியம். ஸோ காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடக்கிலிருந்து இது வந்து வீசுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இக்காற்று வந்து வடக்கிலிருந்து வீசுறதுனால இது வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்பருவ காலம் பார்த்திங்கன்னா இந்திய துணைக்கண்ட பகுதிகளில் வடகீழே காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது எனலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்பருவ காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதியில் உள்ள நல்ல மழைப்பொழிவு வந்து தருது. ஸோ இப்பகுதியில் மொத்த மழைப்பொழிவில் சுமார் 35% வந்து இது வந்து பெறுகின்றனன்னு சொல்கிறாங்க. வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளும், ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் மழைப்பொழிவை பெறுகின்றனன்னு சொல்கிறாங்க. என்னது? வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தான் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும், ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தில் சில பகுதிகளில் மழை பெறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் மழை பொழியணும்னா அதுக்கு என்னென்னா வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தான் நமக்கு வந்து மழை தருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கடற்கரை பிரதேசங்களில் கனமழையுடன் கூடிய பலத்த புயல் மற்றும் காற்று வந்து பார்த்திங்கன்னா பெரும் உயிர் சேதத்தை, பொருள் சேதத்தையும் வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? இப்பருவத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பருவம் வடகிழக்கு பருவ காலத்தில். சரிங்களா? ஸோ என்னது? வடகிழக்கு பருவ காலத்தில் வந்து நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலையை வந்து அடையுது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சீராம் வந்து எங்கே இருக்குன்னா மேகலாவில் இருக்குது. சரிங்களா? அது இன்ஃபர்மேஷன் மேலேயே பார்த்தோம். ஸோ எந்த அளவுனா 1141 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் பகுதி என்னன்னு கேட்கலாம். மவுண்ட் சீராம் எத்தனை சென்டிமீட்டர்? 1141 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்திங்கன்னா மழை பரவல். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி மழையளவு பார்த்திங்கன்னா 118 சென்டிமீட்டர். இருப்பினும் நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னது? இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டரும். ஸோ நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று காணப்படுது. சரிங்களா? மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு வந்து பெறுகின்றன. ஸோ எந்த ஊரில் எவ்வளோ மழைப்பொழிவுன்றதை ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில், இந்தியாவின் பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மற்றும் தக்கானா பீடபூமி பகுதி மற்றும் தமிழக கடற்கரையின் ஒரு குறுகிய பகுதி போன்றவை. ஸோ இந்த இடத்துலலாம் எத்தனை சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு பெறுகின்றன. சரிங்களா? மற்ற பகுதிகளில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரையான மழைப்பொழிவு பெறுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஊரெல்லாம் ஷார்ட்டாக எழுதி ஸோ எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இயற்கை தாவரங்கள் பாருங்கள். இயற்கை தாவரம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்துள்ள தாவர இனத்தை வந்து இது வந்து குறிக்குது. சரிங்களா? என்னதுன்னா இயற்கை தாவரம்னா என்னென்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்துள்ள தாவர இனத்தை வந்து இது வந்து குறிக்குது. சரிங்களா? இவை இயற்கையான சூழலில் வந்து காணப்படுது. ஸோ ஒரு பகுதியில் இயல்பாகவே நீண்ட காலமாக மனிதர்களின் தலையீடின்றி இயற்கையாக வளரும் மரங்கள், புதர்கள், செடிகள், கொடிகள் போன்ற அனைத்து தாவர உயிரினங்களையும் இயற்கை தாவரங்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றங்கள் ஆகியவை பார்த்திங்கன்னா இயற்கை தாவரங்கள் பரவல் மற்றும் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன. மேற்கண்ட காரணிகளின் அடிப்படையில் இந்தியாவின் இயற்கை தாவரங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது வந்து தேவையில்லாது. சரிங்களா? ஸோ பாருங்கள், அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஸோ என்னது? அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள். ஸோ என்னென்ன எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அயனமண்டல வறண்ட காடுகள்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ அதோட காடுகள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 காடுகள் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 2 பேஜ் தான் முடிஞ்சிச்சு. சரிங்களா? லெசனே முடிய போகுது. ஸோ சீக்கிரமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அந்த லெசனை. சரிங்களா? ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அதாவது ஆண்டு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலும், ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும், சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் தான் இந்த காடு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த காடு இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? 200. ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. அயனமண்டல காடுகள் காணப்படுவதற்கு
ஸோ 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ப்ளஸ் என்னது வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகம். ஸோ சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த காடுகள் காணப்படுகின்றன. ஸோ எந்த அளவு எந்தெந்த ஊரில் காணப்படுதுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னது அயனமண்டல காடுகள் காணப்படும் இடங்கள்னு சொல்லி போட்டு இந்த இதெல்லாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மற்றும் மேகாலயா இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள்லாம் எதிலிருந்து தான் கிடைக்குது? இங்கேருந்து தான் கிடைக்குது. என்னது அயன மண்டல காடுகளில் இருந்து தான் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவை வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. என்னது போக்குவரத்து வசதியின்மை. சரிங்களா? அயன மண்டல என்னது பசுமை மாறா காடுகளில் போக்குவரத்துக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால இது வியாபாரத்துக்கு பெருமளவில் இது பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அயனமண்டல இலையுதிர் காடுகளை பற்றி பாருங்கள். ஸோ இவ்வகை காடுகள் பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளோ 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் தான் இது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளோ இருக்கணுமா? சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? இதனை பருவகால காடுகள் என்றும் அழைக்கலாம். என்னது அயனமண்டல இலையுதிர் காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னது? பருவகால காடுகள். ஸோ ரொம்ப முக்கியதை நோட் பண்ணிக்கோங்க. இப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளோனா 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சராசரி ஒப்பு ஈரப்பதம் எவ்வளோனா 60 முதல் 70% உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இக்காடுகளில் உள்ள மரங்கள் பார்த்திங்கன்னா வசந்த காலத்திலும் கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து விடுகின்றனன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இமயமலைக்கு அருகில் அமைந்துள்ள பஞ்சாப் முதல் அசாம் வரையிலான பகுதிகள், வட சமவெளிகள், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இக்காடுகள் காணப்படுகின்றன. ஸோ நிறைய இடத்துல இந்த காடுகள் காணப்படுது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஊரெல்லாம் வேறு வழியில் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேக்கு மற்றும் சால் மிக முக்கிய மரங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே முக்கிய மரங்கள் என்னது? தேக்கு மற்றும் சால். சரிங்களா? ஸோ இதை தவிர சந்தன மரம், ரோஸ் மரம், குஷம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், கிசம் மற்றும் படாக் ஆகிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா? இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றது. ஸோ இதிலிருந்து நிறையா வாசனை திரவியங்கள் நமக்கு அதை இந்த மரங்கள்லாம் தருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் இருந்தால் இந்த மரங்கள்ல இருந்தால் அதெல்லாம் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அயனமண்டல வறண்ட காடுகள். ஸோ அயனமண்டல வறண்ட காடுகள்னால் என்னது? இது என்னது மழைப்பொழிவு கம்மியாக இருக்க இடத்துல தான் இந்த காடுகள் காணப்படும். சரிங்களா? வறண்ட காடுகள்ன்ற போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் தான் இந்த அயனமண்டல வறண்ட காடுகள் காணப்படுது. சரிங்களா? ஸோ அயனமண்டல வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடாகும்னு சொல்கிறாங்க. என்னது? இடைநிலை வகை காடாகும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மேப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய இயற்கை தாவரங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு. இந்திய இயற்கை தாவரங்கள்னாலே காடுகள் தான் வரும். சரிங்களா? ஸோ பசுமை மாறா காடுகள் எங்கெல்லாம் பரவி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இலையுதிர் காடுகள், வறண்ட காடுகள், மலைக்காடுகள், மாங்குரோவ் காடுகள். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே மாங்குரோவ் காடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேப்பை பார்த்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேப் பார்த்தாலே உங்களுக்கு அந்த படிக்கிறப்பெல்லாம் அந்த மேப் ஞாபகம் வரும். ஸோ மாங்குரோவ் காடுகளா, ஸோ இந்தந்த இடத்துலலாம் அது இருந்துருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. எந்த காடுகள்? அயனமண்டல வறண்ட காடுகள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில், ஸோ இந்த வகையான மரங்கள்லாம் இந்த காடுகள்லேருந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள்.
என்னது பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். ஸோ அப்படின்னா என்னது, இக்காடுகளை பார்த்திங்கன்னா முட்புதர் காடுகள் என்றும் அழைப்பார். என்னது, பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்களை முட்புதர் காடுகள்னு சொல்லுவோம். ஸோ இவை வந்து ஆண்டு சராசரி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாகவும் அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈரப்பதமும் உள்ள இடத்துல தான் இது வந்து முளைக்கும். சரிங்களா, அந்த மரங்கள் வந்து காணப்படும். ஸோ இவ்வகை காடுகள் பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்திய பகுதிகளான மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, வடக்கு குஜராத் மற்றும் தென்மேற்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலும், தக்கான பீடபூமியின் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வறண்ட பகுதிகளிலும் இது வந்து காணப்படுது. சரிங்களா, கருவேலம் பார்த்திங்கன்னா சீமை கருவேலம், ஈச்சமரம் போன்ற மரங்கள் இக்காடுகளில் வளர்றதா சொல்லியிருக்காங்க. என்னது, கருவேலம், சீமை கருவேலம், ஈச்சமரம் போன்ற மரங்கள் இக்காடுகளில் வந்து வளருது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அல்பைன் இமயமலை காடுகள். சரிங்களா, உயரம் மற்றும் மலை அளவில் அடிப்படையில் இக்காடுகள் வந்து வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இக்காடுகள் வந்து எப்படி வகைப்படுத்தினா, உயரத்தின் அடிப்படையிலும் மலை அளவின் அடிப்படையிலும் இக்காடுகள் வந்து வகைப்படுத்துகிறாங்க. எந்த காடுகள்னால் அல்பைன் சொல்லக்கூடிய இமயமலை காடுகள். சரிங்களா, அல்பைன்னாலும் இமயமலை காடுகள்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த பேர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் 1200 to 2400 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் தான் இந்த காடு வந்து காணப்படும். சரிங்களா. ஸோ அது எங்கெங்கன்னு பாருங்கள், ஷால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னெட், சின்னமன் போன்ற மரங்கள் வந்து எங்கே வளருது, இந்த இதில் தான் வளருது. சரிங்களா, இந்த இமயமலை காடுகளில் தான் வளருது. அடுத்து பாருங்கள், 2400 முதல் 3600 மீட்டர் உயரங்களில் ஓக், பிரச், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜுனிஃபர் போன்ற மரங்கள் வந்து எங்கே காணப்படுதுன்னா இந்த இமயமலை காடுகளில் தான் காணப்படுது. சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரியானது பொருந்தாதது எதில் வேணாலும் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் சுமார் 900 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் அரை பாலைவன தாவரங்களான சிறு புதர் செடிகள், சிறு மரங்கள் போன்ற வந்து இங்கே வந்து வளருது. சரிங்களா. சுமார் எவ்வளோனா 900 to 1800 மீட்டர் உயரம் உள்ள மலைகளில் தான் இந்த காடு வந்து காணப்படும். எங்கன்னா சிற்பைன் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. ஸோ என்னது, 900 to 1800 மீட்டர் உயரமுள்ள மலைகளில் இந்த சிற்பைன்ற மரங்கள் வந்து காணப்படுது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், 1800 முதல் 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் இந்த மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் வந்து பரவியுள்ளனன்னு சொல்கிறாங்க. என்னது, 1800 முதல் 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் என்னது வெப்பமண்டல ஊசி இலை காடுகள் பரவியுள்ளன. ஸோ எவ்வளோ உயரத்தில் எந்த மரங்கள் காணப்படுதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், அல்பைன் காடுகள். அல்பைன் காடுகள் பாருங்கள், சுமார் 2400 மீட்டருக்கு மேலுள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் இவ்வகை காடுகள் வந்து காணப்படுகிறது. இவ்வகை காடுகள் பார்த்திங்கன்னா ஊசி இலை மரங்களை கொண்டுள்ளன. என்னது, ஊசி இலை மரங்களை கொண்டுள்ளன. ஸோ ஓக், சில்வர், பிர், பைன் மற்றும் ஜுனிஃபர் மரங்கள் பார்த்திங்கன்னா இக்காட்டின் முக்கிய மர வகைகளாகும். ஸோ கிழக்கு இமயமலை பகுதிகளில் இவ்வகை காடுகள் பரந்த அளவில் வந்து இது வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அலையாத்தி காடுகள். இது என்னது, அலையாத்தி காடுகள் வித்தியாசமாக இருக்கா. ஸோ இந்த காடுகள் பார்த்திங்கன்னா டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்களி முக பகுதிகளில் வந்து இது வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எங்கே, கடற்களி முகப்பகுதிகளில் வந்து இந்த அலையாத்தி காடுகள் வந்து காணப்படுது. சரிங்களா. இவை ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஸோ அலையாத்தி காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னது, சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. ஸோ எங்கே, கங்கை, பிரம்மபுத்திரா. சரிங்களா. ஸோ மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகளிலும் இந்த வகை ஓதக்காடுகள் வந்து காணப்படுகின்றன. சரிங்களா. இவை வந்து என்னது, இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மாங்க்ரோவ் காடுகள்னு இதை சொல்லலாம். சரிங்களா. ஸோ என்னது, அலையாத்தி காடுகள் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நதி இருக்கிற இடத்துல தான் காணப்படுது. சரிங்களா. எங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் மாங்க்ரோவ் காடுகள். ஸோ எங்கே காணப்படுதுன்னா மகாநதி, கோதாவரி, கங்கை, பிரம்மபுத்திரா, சரிங்களா, கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி நதி இருக்கிற இடத்துல தான் இந்த மாங்க்ரோவ் காடுகள் வந்து காணப்படுது. மாங்க்ரோவ் காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னது, அலையாத்தி காடுகள். சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இயற்கை தாவரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வன உயிரினங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா.
ஸோ இதோட வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகள் தான் என்னதுன்னா வன உயிரினங்கள் எனப்படுகின்றன. ஸோ வன உயிரினங்கள் பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளை உள்ளடக்கிது. ஒன்று முதுகெலும்புள்ளவை, இன்னொன்று முதுகெலும்பு இல்லாதவை. சரிங்களா? ஸோ உயிரினங்களை எப்படி 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ முதுகெலும்புள்ளவை என்னென்னு பாருங்கள், மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள், இதெல்லாம் முதுகெலும்பு உள்ளவை. முதுகெலும்பு இல்லாதவை என்னன்னு பாருங்கள், தேனீ, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி. ஸோ இந்த 3 தான் என்னது, இதெல்லாம் இந்த பூச்சி வகையை சேர்ந்ததெல்லாம் முதுகெலும்பு இல்லாதவை. சரிங்களா? இந்தியா பார்த்திங்கன்னா அதிக வன உயிரினங்களையும் வன உயிரின வகைகளையும் கொண்ட நாடுன்னு சொல்கிறாங்க. என்னது, அதிக அளவு வன உயிரினங்களை கொண்ட நாடு எது? இந்தியா. உலகில் உள்ள 1.5 மில்லியன் வகையான வனவிலங்கு உயிரினங்கள் இந்தியாவில் மட்டும் எத்தனைனா 81,251க்கும் மேற்பட்ட வகையான வனவிலங்குகள் இருக்குது. ஏன்னா மொத்தமே 1.5 மில்லியன் தான். அதில் 81,251க்கும் மேற்பட்ட வகையின வனவிலங்குகள் எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, மலைப்பாம்பு, நரி, ஓநாய், கரடி, முதலை, காண்டாமிருகம், நீர் யானை, ஒட்டகம், வரிக்குதிரை, காட்டு நாய், குரங்கு, பாம்பு, மான் வகை, காட்டு எருமை வகை, வலிமை மிக்க யானை வகை போன்ற வனவிலங்குகளின் வாழிடமாக எது இருக்குன்னா நம்ம இந்தியா தான் திகழுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வேட்டையாடுதல், காடழிப்பு மற்றும் இதர மனித குறுக்கீடுகளினால் வனவிலங்குகளின் வாழிடங்கள் அழிக்கப்பட்டு பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளனன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வனவிலங்குகளுக்கு என்ன தேவை? காடு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் காட்டை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய வனவிலங்கு வாரியம். ஸோ எப்போனா 1952. என்னது, இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. ஸோ 1952ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த பாதுகாப்பு வனவிலங்கு வாரியம். சரிங்களா? ஸோ வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல், கடத்துதல் மற்றும் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய அரசு பார்த்திங்கன்னா 1972 வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ஸோ ரொம்ப முக்கியம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? 1972. சரிங்களா? ஸோ கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இந்திய வனவிலங்கின் செழுமைத்தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள் மற்றும் 515 வனவிலங்குகள் சரணாலயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ? 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்குகள் சரணாலயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள். உயிர்கோள பெட்டகம் என்பது நில மற்றும் கடலோர சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றின் பணி இயற்கை வாழ்விடத்தின் பெரும் பகுதிகளை பாதுகாத்தல், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், இவைகளின் பொருளாதார பண்பாட்டு அண்மை பகுதிகளை பாதுகாத்தல் போன்றவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பாக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. சொன்னது புலிகள் பாதுகாப்பு திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, 1973 தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பகங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ எல்லா உயிரினங்களுமே ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? ஏதாவது ஒரு உயிரினம் இல்லைனாலும் அந்த சங்கிலி தொடர் வந்து பாதிக்கப்படும். சரிங்களா? ஸோ எந்தெந்த புலிகளுக்கா எங்கெங்கே புலிகள் காப்பாகனா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே டார்க் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மேப்பை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள். இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் பார்த்திங்கன்னா எங்கன்னா மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா மற்றும் அமர்கண்டக். ஸோ யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் இதெல்லாம் செயல்படுது. சரிங்களா? இதெல்லாம் இந்த 11 இந்தியாவில் மொத்தமே 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் இந்த இடத்துலலாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ தான் இந்த உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ பாடம் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான். ஒரு 8 பக்கம் தான் இருக்கும். படிச்சிங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ஜாகிரஃபி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? ஹிஸ்ட்ரி இருக்குது, எக்கனாமி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஸோ நான் 3 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ 3 லெசன்ஸும் ரெகுலர் நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து வீடியோ 45 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. ஸோ புக் பேக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.